ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆப்கானி எக் குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த எக் குருமா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைமு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்கானி எக் குருமா செய்யறதுக்கு 4 எக் எடுத்திருக்கேன். இந்த எக்கில் ஒரு ஸ்போக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆப்கானி எக் குருமா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 இருந்து 15 கேஷ்யூ. இதை சேர்த்திட்டு இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த அளவுக்கு லைட்டாக சாஃப்ட் ஆனணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துனா போதும். தண்ணி சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த அளவுக்கு வணங்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் எல்லாம் ஆறுறதுக்குள்ளார முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இதை சேர்த்திட்டு இந்த எக்கு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதையும் சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலையை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட எக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்து நம்ம இந்த குருமாக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆனணும். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனணும். அதில் ஒரு பீஸ் பட்டை, ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய், ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், அடுத்து இந்த ஜார்லியை கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை இந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் கொதிக்கக்குள்ளார ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இந்த மாதிரி செப்ரேட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட பவுடர் மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குருமிளகுத்தூள். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்திட்டு இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சேர்த்துன இந்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் சேர்த்திருக்கேன். இந்த அளவு சேர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு 1/2 கப்பு தயிரை நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்திக்கோங்க. கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பூன்ல எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின தயிர் வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்திட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு, அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்திட்டு இதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். ஏன்னா மூடி போட்டு குக் பண்ணிங்கனாக்கா இந்த முடியில் இருக்கிற மசாலாலாம் இந்த கிரேவி கூட மிக்ஸ் ஆயிரும், அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி இந்த அளவுக்கு குக் ஆனாலும் இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆப்கானி எக் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான் கூட நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ் கூடவும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.